வணக்கம் மக்களே, நான் தான் மாலைக்கடை பையன் பேசுறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ ஜனங்க உள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி நல்லபடியாக எல்லோருக்கும் பொங்கல் முடிஞ்சிச்சா? பொங்கல் முடிச்சுட்டு நீ ஃப்ரீயா இருந்தா சாமி பார்க்க வாங்க, ஜாலியாக தான் இருக்கு கோயில். உள்ள போயிட்டு எவ்வளோ ஜனங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐடியோ ஃபாலோ பண்ணாத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். உள்ளே போய் பார்க்குறது நம்ம கடை இருக்குது. நம்ம கடையில் மாலை விளக்கு அர்ச்சனை எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. எதனா வேணா வந்து வாங்கிக்கிங்க. மாலை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மாலையும் இருக்குது நம்ம கிட்ட. எதனா வேணா வந்து வாங்கிக்கிங்க. அதே போல் கோயில் கோபுரத்தை கவர் பண்ணிவிட்டு வெளியே பாருங்கள் எப்போ ஜனம் இருக்கிறா போல தான் இருக்கும். வெளியே கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு சரி அப்புறம் உள்ளே போகலாம் என்று பார்த்தேன். அதுக்கப்புறம் வலிக்கு ஏற்றுறான்னு தனியாக இருக்குது, அங்கே தான் வலிக்கே ஏற்றணும். எல்லாமே அந்த மரத்தாண்டை ஏற்றாதீங்க, தனியாக இருக்க இடம் அங்கே தான் வலிக்கே ஏற்றுங்க. மரம் அதுவும் அழிஞ்சிட்டு தான் வருது. மரம் பாருங்கள் எவ்வளோ அழிஞ்சிட்டு இருக்குது. மரத்தாண்டை யாரும் வலிக்கே ஏற்றாதீங்க. தனியாக அந்த செட்டு கட்டி வச்சுருக்காங்க, அங்கே தான் வலிக்கே ஏற்றுங்க. வெளியே எப்பவும் காலியாக தான் இருக்கும், காலியாக இருக்குது. அதே போல் பஸ் வசதியாக இருக்குது, கார் பார்க்கிங் வசதி இருக்குது, 2 வீலர் பார்க்கிங் வசதி இருக்குது. அதே போல் 50 ரூபா பஸ் இருக்குது, 100 ரூபா பஸ் இருக்குது, ஃப்ரீ தர்ஷன் இருக்குது. எல்லாம் தான் பஸ் ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour இந்த ஜனம் தான் இதுக்கப்புறமும் இருக்கும். நம்பிக்கையாக வரவங்க வாங்க, நல்லதே நடக்கும். இது வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு, உங்களுக்கும் நல்லதாக நடக்கும். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. நம்பி வாங்க, நல்லதே நடக்கும்.